Praise God. இவர்கள் ஏன் இப்படி ஆடுகிறார்கள், இவ்வளவு குதிக்கிறார்கள் என்று கேட்டால், இதை அநேகர் இது தவறு என்று சொல்லி விமர்சனம் செய்ய வாய்ப்பு உண்டு. ஆனால் இவர்கள் இப்படி குதித்து ஆடுவது அது ஒரு சந்தோஷத்தின் மிகுதி. இதற்கு ஒரு நியாயமான காரணம் உண்டு. காரணம், அங்கே நடந்த ஒரு நிகழ்வு அவர்களை அந்த அளவிற்கு அவர்களுடைய எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஒரு அந்த அளவிற்கு பரவச நிலை அடையத்தக்கதாக ஒரு சம்பவம், மாபெரும் அற்புதம் நடந்துள்ளது. என்னவென்றால், ஜஸ்டின் பேசிக்கொண்டிருக்கும் போது எலியாவின் ஆவி என்கின்ற அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கிறார். எலியா என்ன செய்தார்? மழை நிற்க வேண்டும் என்று சொன்னபோது மழை நின்றது. மழை எப்பொழுது பெய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அப்பொழுது மழை பெய்தது. இதை குறித்து பேசிக்கொண்டு எலியாவின் ஆவி இப்பொழுது எல்லாருக்கும் ஊற்றப்படுகிறது என்று சொல்லி எலியாவின் ஆவி என்று கத்தி கொண்டிருக்கின்ற போது, நீங்கள் நினைத்தால் கூட சீசனை மாற்ற முடியும், மே மாதத்தில் மழை பெய்ய வைக்க முடியும், வெயில் சுட்டரிக்கின்ற இந்த காலத்திலும் நீங்கள் மழையை வருவிக்க முடியும் என்று சொன்ன அந்த சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாபெரும் மழை பெய்தது. பேசிக்கொண்டிருக்கும் போதே, ஒரு வெயில் காலத்திலே இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த பேச்சுக்கு ஏற்ப திடீரென்று மழை பெய்தது என்று சொன்னால், அது அந்த ஒரு அற்புதம் நடந்ததை மக்கள் எப்படி வரவேற்பார்கள்? ஆகவே அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் தான் இவர்கள் ஆடுகிறார்கள். ஆகவே இந்த அளவிற்கு இவர்கள் உற்சாகமாக ஆட காரணம் அன்றைக்கு அங்கே நடந்த நிகழ்வு. மே மாசம் சார் வெயிலா இருக்கு, இனி சொல்லாத. மே மாசம் வெயில் இருக்கணுமா இல்லையான்றத நம்ம தான் தீர்மானிக்கணும். கடைசி நாட்களில் எலியாவின் ஆவி எலியாவின் ஆவி என்பது இயற்கையை கண்ட்ரோலில் கொண்டு வர ஒரு ஆவி. நான் சொல்றேன், உன் மேல இருக்கிற எலியாவின் ஆவி உன்னை சுத்தி இருக்கிற இயற்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். என் வார்த்தை இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர்கள் ஏன் இப்படி ஆடுகிறார்கள், இந்த அளவிற்கு உற்சாகம் அடைய வேண்டுமா என்கின்றது போன்ற கேள்வி எழலாம். ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே என்ன சம்பவம் நடந்தது என்கின்றதை புரியவில்லை என்றால் தான் இவர்கள் ஏன் இப்படி ஆடுகிறார்கள் என்று சொல்லி சிந்திக்க நேரிடும். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் கூட இந்த அற்புத நிகழ்வை பார்த்தபோது உங்களாலும் சும்மா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துள்ளது என்று சொல்லி நீங்களும் அங்கே குதித்திருப்பீர்கள், ஆடியிருப்பீர்கள் என்கிறதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போமா? காட்வின் சி என்கிறவர் சொல்லுகிறார், கூடார பண்டிகை கேம்பில் வராதவர்களுக்கு ஏன் இவர்கள் இப்படி நடனம் ஆடுகிறார்கள் என்று புரியாது. அதிலும் நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ண வாய்ப்புகள் இருக்கின்றது. அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. ஏனெனில் கூடார பண்டிகை கேம்பில் 5 நாட்களும் நேரடியாக இதை பார்த்தவர்களில் நானும் ஒருவன், நடனம் ஆடுவதில் நானும் ஒருவன் என்பதில் மகிழ்ச்சி. கூடார பண்டிகைக்கு வந்து கலந்து கொண்ட அனைவரும் இதற்கு சாட்சிகள். வேறு லெவல். வரும் நாட்களில் பல ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான நல்ல நல்ல நிகழ்வுகள் நமது அனைவரின் வாழ்விலும் இயற்கையிலும் நடந்தே தீரும். ஆமென், ஆமென். அடுத்ததாக பாஸ்டர் கமல் என்கிறவர் என்ன சொல்கிறார் என்றால், எலியாவின் நாட்களில் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அந்த மக்களுக்கு கர்த்தரே தெய்வம் என்பதை காண்பித்தாரோ, அதே போல அன்று மாலை ஜஸ்டின் அண்ணா எலியாவின் ஆவி இயற்கையின் மேல் அதிகாரத்தை உடையது, இந்த இடம் குளிரும் என்று சொன்ன உடனே தேவன் வானத்திலிருந்து இடியுடன் கூடிய மழையை பெய்ய பண்ணி மறுபடியும் இந்த நாட்களில் கர்த்தரே தெய்வம் என்பதை காண்பித்தார். இந்த தேவ மனிதனோடு நான் இருக்கிறேன் என்பதையும் நிரூபித்தார். இதற்கு நானும் கூடார பண்டிகைக்கு வந்த 800 பேரும் சாட்சிகள். பார்த்தீர்களா? அப்போ நம் வெளியிலிருந்து இவர்கள் ஏன் இப்படி ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் என்று கிரிட்டிசைசேஷன் செய்வது
அது உகந்ததா? அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அவர்கள் ஏன் ஆடுகிறார்கள் என்று புரியும். சரிதானே? சரி, எப்படி இந்த ஜஸ்டின் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அந்த நேரத்திலேயே மழை பெய்தது என்கிறதற்கான சரியான காரணத்தை கடைசியாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக இந்த கூட்டம் மே மாதம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடந்தது. இந்த கூட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்றால் ஒரு நபர் 3000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். பணம் செலுத்தி இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும். இந்த கூடுகைக்கு அவர்கள் வைத்திருந்த பேர் கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை என்கின்ற அந்த கூட்டத்திலே எல்லாரும் கலந்து வந்த அவர்கள் மத்தியிலே தான் ஜஸ்டின் பேசுகின்ற போது அந்த மழை பெய்தது நிகழ்வு நடந்தது. ஒரு அற்புதம் நடந்தது. ஜஸ்டின் சொன்ன வார்த்தையின்படியே அது அங்கே சம்பவித்தது. என் வார்த்தை இந்த அற்புத சாட்சியை பார்த்தவர்கள் யார் என்றால் 3000 ரூபாய் கட்டி ஜஸ்டினை பார்க்க சென்றவர்கள், அல்லது ஜஸ்டின் ஜான் ஜெபராஜ் இவர்களை பார்க்க, இவர்களுடைய வார்த்தையை கேட்க அவர்கள் அங்கே மகிழ்ந்திருக்க சென்றவர்களுக்கு அங்கே அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை பார்த்து அந்த சந்தோஷத்திலே அவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். சரி, இவர்கள் இந்த கூடார பண்டிகை என்று ஒன்று நடத்தினார்கள் அல்லவா? இது வேதத்தின்படி சரியா என்று கேட்டால் வேதத்திலே கூடார பண்டிகை இருக்கிறது. வேதத்திலே எப்படி தசம பாகம் இருக்கிறதோ அதே போல வேதத்திலே கூடார பண்டிகையும் இருக்கிறது. ஆனால் இந்த கூடார பண்டிகை ஏன் ஆண்டவர் நியமித்தார் என்கிறதை இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூடார பண்டிகை ஏன் நியமித்தார்? யாருக்கு நியமித்தார் என்றால் யூதர்களுக்கு நியமித்தார். யூதர்கள் எகிப்திலிருந்து வருகிறார்கள். வருகின்ற வழியிலே பாலைவனத்திலே தங்குகிறார்கள். தங்கும் போது கூடாரங்களை போட்டு தான் தங்குகிறார்கள். அங்கே ஆட மாளிகை கட்டவில்லை, வீடு கட்டவில்லை. அங்கே கூடாரங்களை போட்டு அங்கே தங்குகிறார்கள். காரணம், அவர்கள் ஒரு இடத்திலே நிலையாக இருக்கவில்லை. 40 வருடங்கள் ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டே போவார்கள். கொஞ்ச நாள் இங்கே இருப்பார்கள், அடுத்த ஆண்டவர் புறப்பட சொல்லுவார், மறுபடியும் அவர்கள் புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போவார்கள். அங்கே ஆண்டவர் தங்க சொல்லுவார், அங்கே தங்குவார்கள், அங்கே மறுபடியும் கூடாரத்தை போடுவார்கள். இப்படியாக இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் மோசே வழியாக சட்டம் கொடுக்கும் போது நீங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பலவித பண்டிகைகள் குறித்து சொல்லும் போது 7ஆம் மாதத்திலே கூடார பண்டிகையும் கொண்டாட வேண்டும். நீங்கள் பின்பதாக வீடுகள் கட்டி மாளிகைகளை கட்டி இருந்தாலும் சரி, இந்த கூடார பண்டிகை கொண்டாடுகிற அந்த ஒரு வாரம் கூடார பண்டிகை, இந்த கூடார பண்டிகை கொண்டாடுகிற அந்த நாட்களிலே நீங்கள் இந்த வீடுகளில் தங்காமல் நீங்கள் ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்திலே தங்க வேண்டும். ஏன் இந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்றால் பின் சந்ததியாருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, பின் வருங்கால சந்ததியாருக்கு, தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக. நாங்கள் ஒரு காலத்திலே, முற்காலத்திலே நாங்கள் வனாந்தரத்தில் இப்படி கூடாரத்திலே தான் தங்கியிருந்தோம். ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டிருந்த போது நாங்கள் கூடாரத்திலே தான் தங்கியிருந்தோம், நாங்கள் வீடுகளிலே தங்கியிருக்கவில்லை என்கின்ற இந்த காரியத்தை வரும் சந்ததியாருக்கு உணர்த்துவிப்பதற்காக ஒரு வருஷத்திலே 7வது மாதத்திலே ஒரு வாரம் மட்டும் கூடாரங்களிலே தங்க வேண்டும் என்று ஒரு பண்டிகை ஆண்டவர் நியமித்தார். அது எதற்காக? பழசை நினைவுகூறும் பண்ணமாக. பழைய காலத்திலே எங்கள் முன்னோர்கள் இப்படி இருந்தார்கள், நாங்கள் இன்றைக்கு வாடமாளிகளில் இருந்தாலும் அதை நினைவுகூறும்படியாக இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி யாருக்கு சொன்னார்? யூதர்களுக்கு சொன்னார். அதற்காக காடுகளில் சென்று ஓலைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து கூடாரம் அமைத்து அதிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு கூடார பண்டிகை கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி காடுகளிலே மலைகளிலே சென்று மரங்களுடைய கிளைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து கூடாரம் அமைத்தாக கொண்டாடுகிறார்கள். 3000 ரூபாய் வாங்கி அவர்கள் சொகுசு வாழ்க்கை தான் வாழுகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் கூடார பண்டிகை நடத்துகிறோம் என்று சொல்லி ஒரு வேதத்திலிருந்து ஒரு பண்டிகை எடுத்து நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதில் வேதத்தில் எழுதப்பட்டதன்படி கொண்டாட வேண்டும். சரிதானே? அப்போ வேதத்தின்படி செய்யவில்லை மட்டுமல்ல, அந்த வேதத்தின்படி நாம் செய்ய அழைக்கப்படவும் இல்லை. கிறிஸ்தவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதை போல மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து கூடார பண்டிகை அமைக்க வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களுக்கு எந்த பண்டிகையும் கிடையாது. அப்போ கிறிஸ்தவர்கள்
இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்து நாம் இன்று இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு அவருடைய ஆளுகையிலே அவரோடு கூட ஆளப்போகிறோம், எல்லாரும் ஒன்றாக இருக்க போகிறோம் என்கிறதை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இவர்களை கூடார பண்டிகை என்கின்ற அந்த பழைய உடன்படிக்கையில் உள்ளவரை பண்டிகை கொண்டாடும்படியாக அழைக்கிறார்கள். அதற்கு 3000 ரூபாய் வசூலிக்கிறார்கள். சரி, எது எப்படியோ, ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது அல்லவா? அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியை ஊற்றுவேன், காலநிலைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. மே மாதத்திலே வெயில் அடிக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்ப வேண்டியதில்லை. நீ மே மாதத்திலே மழை அடிக்க வேண்டுமா வெயில் அடிக்க வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி ஜஸ்டின் உற்சாகப்படுத்துகிறார். இயற்கை முழுவதும் எலியாவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. நான் சொல்றேன், உன் மேல இருக்கிற எலியாவின் ஆவி உன்னை சுத்தி இருக்கிற இயற்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். மே மாசம் சார் வெயிலா இருக்கு, இனி சொல்லாத. மே மாசம் வெயில் இருக்கணுமா இல்லையான்றத நம்ம தான் தீர்மானிக்கணும். கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியை நான் வர பண்ணுவேன். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே மழையும் பெய்கிறது. எவ்வளவு ஒரு பாருங்கள், மே மாதம் வெயில் அடிக்கிற மாதம். ஜஸ்டின் இப்படி மழை மே மாதத்துல மழை பெய்யும் என்று சொல்லும் போது மழை பெய்கிறது. அப்போ ஜஸ்டினுடைய வார்த்தையை கடவுள் அங்கீகரித்திருக்கிறார். அங்கே மழை பெய்கிறது, மக்கள் இன்னும் பரவசம் அடைகிறார்கள். அன்புக்குரியவர்களை எதை காட்டுகிறது? ஜஸ்டின் பேசினது உண்மை என்று காட்டுகிறதா? இல்லை. முதலாவது, எலியாவின் ஆவியை இன்றைக்கு ஆண்டவர் மனிதர்களுக்கு ஊற்றுகிறாரா? இல்லை. ஆண்டவர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே தவிர எலியாவினுடைய ஆவியை எடுத்து ஊற்றுவேன் என்று சொல்லவில்லை. கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியை நான் வர பண்ணுவேன். வேதத்திலே யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எலியாவினுடைய ஆவியை உடையவனாயிருப்பான் என்கின்ற அது எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டது என்றால், எலியாவை போல தைரியமாக இருப்பான் என்கின்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக எலியாவுக்கு ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை, எலியாவுக்கு இருந்த அபிஷேகத்தை இன்றைக்கு மக்களுக்கு ஊற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேக போதகர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? தவறு. அது வேதத்திற்கு எதிரானது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆவியை, ஒரே ஆவியினால், நாம் ஒரே ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பலவித ஆவிகள் அல்ல. எலியாவுக்கு இன்னைக்கு எலியாவின் ஆவி என்று சொல்வார்கள், அடுத்து மோசேயின் ஆவி, அடுத்து தாவீதின் ஆவியா, இப்படி ஒவ்வொருவருடைய ஆவியையும் ஒவ்வொருவருக்கும். என்ன இது? வேதம் நமக்கு திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆவி நமக்கு தரப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கூடார பண்டிகை இருந்தது. அவர் யூதர் அல்லவா? அந்த கூடார பண்டிகையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சென்று விட்டு அந்த கூடார பண்டிகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவர்களிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆவியை அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆவியை குறித்து தான் வேதம் நமக்கு வாக்களிக்கிறது. அந்த ஆவியை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறுகிறது. இதை பேதுரு சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தையின்படி கடைசி நாட்களிலே, இதுதான் கடைசி காலம். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் காலம் தொடங்கி இனி இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த காலம் கடைசி காலம். இந்த காலங்களிலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவி ஊற்றப்படுகிறது. மாறாக கடைசி நாட்களிலே எலியாவின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ வேதமோ சொல்லவில்லை. ஆனால் ஜஸ்டின் சொல்லுகிறார். ஆனால் ஜஸ்டின் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறினது தானே? ஜஸ்டின் சொன்னது போல நடந்தது தானே என்று நீங்கள் கேட்கலாம். என் வார்த்தை ஜஸ்டின் சொன்னது போல நடந்தது தானே என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, ஜஸ்டின் எவ்வளவோ காரியங்களை இதற்கு முன்பாகவும் சொல்லியிருக்கிறார். நடந்திருக்கிறதா என்று கேட்டால் நடந்ததில்லை. மரணமே இல்லை, இல்லாத வாழ்க்கை, வயசே ஆகாது, முதுமை வராது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான் அல்லவா? ஜஸ்டினே முதுமடைந்து விட்டார்.
ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக ஜஸ்டினுடைய உருவத்தையும் இப்பொழுது இருக்கிற உருவத்தையும் எடுத்து பாருங்கள். அது நடந்திருக்கிறதா? இல்லை. இது எதேச்சையாக இந்த மழை பெய்தது. கோடை காலங்களிலும் மழை பெய்யும். ஜஸ்ட் மே மாதத்தில் இந்த வெயில் காலம் மாறி மழை பெய்ய வைக்க முடியும் என்று சொன்னபோது மழை பெய்ததல்லவா? ஆனால் உண்மை என்னவென்றால் ஜஸ்டின் எலியாவுடைய வல்லமையெல்லாம் பெற்று எலியாவுடைய ஆவியை வைத்து மழை பெய்ய வைத்தார் என்பதற்காக இவ்வளவு துள்ளி ஆடி பாடி சந்தோஷப்படுகிறார்கள் மக்கள். விஷயம் என்னவென்றால் மே மாதம் 4ஆம் தேதியே தமிழ்நாடு வானிலை அறிக்கை தமிழ்நாட்டிலே மழை பெய்யும் என்று முன்பாக கூறிவிட்டார்கள். ஜஸ்டின் கூறுவதற்கு முன்பதாகவே வானிலை அறிக்கை கூறியிருக்கிறது. அது தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. 5 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மே மாசம் சார் வெயிலா இருக்கு, இனி சொல்லாத. மே மாசம் வெயில் இருக்கணுமா இல்லையான்றத நம்ம தான் தீர்மானிக்கணும். இன்னும் 5ஆம் தேதி வந்த செய்தியிலே நியூஸ் சேனல்லே தேனி மாவட்டத்திலே 8ஆம் தேதி மழை பெய்யும் என்று சொல்லி இருக்கிறது. மே மாதம் வெயில் காலத்திலே மழை வரும் என்று சொல்வதற்கு எலியாவுடைய ஆவியெல்லாம் தேவையில்லை. தொலைக்காட்சியை ஒழுங்காக பார்த்தால் போதும், அந்த நியூஸ் சேனலை ஒழுங்காக பார்த்தாலே போதும், எளிதாக சொல்லிவிடலாம். ஆகவே ஜஸ்டின் பெரிய அற்புதத்தை செய்து விட்டார் என்று புலகாகிதமடைந்து குதித்தவர்கள் செய்தி சேனல்களை ஒழுங்காக பார்க்கவில்லை என்பது மட்டும் தெரிகிறது. சரி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஜஸ்டின் தான் இப்படி சொல்லுகிறானே, அவன் ஒரு கள்ளப்புதகன். ஜஸ்டின் சொன்ன மாத்திரத்தில் இந்த மழை பெய்தால் எல்லா மக்களும் ஆக ஜஸ்டின் இங்கு ஒரு அற்புதம் நடந்தது என்று சொல்லி இந்த ஜஸ்டினை நம்பி போவார்களே என்று கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் நினைத்திருந்தால் இந்த மழையை தடுத்திருக்கலாம் அல்லவா? ஜஸ்டின் சொன்ன போது அந்த மழை வராமல் ஒரு 2 நாட்கள் கழித்து மழை பெய்திருக்கலாம் அல்லவா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்த ஜனங்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நிராகரித்ததினால் இவர்கள் விழுந்து போகும்படிக்கு ஆண்டவர் செயல்பட்டார். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இது மட்டுமல்ல, இன்னும் போக போக பெரிய பெரிய அற்புதங்களே இந்த கள்ளப்போதர்கள் மூலமாக செய்வார்கள். பொய்யான அற்புதங்கள், அதிசயங்கள், பெரும் பெரும் ஒரு பிரமிக்கத்தக்கதான அதிசயங்கள் எல்லாம் செய்வார்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அப்படியானால் இன்னும் எவ்வளவு ஜனங்கள் இவர்களை பின்பற்றுவார்கள்? ஆண்டவரே சிலர் வஞ்சிக்கப்பட்டும்படியாக, சிலர் விழுந்து போகும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறார். கெட்டு போகிறவர்கள், சத்தியத்தின் மேல் நாட்டம் இல்லாதவர்கள் மேலும் மேலும் விழுந்து போகும்படியாக, அவர்கள் கெட்டு சின்ன பின்னமாகும்படியாக கள்ள போதவர்கள் கைகளிலே, சாத்தானுடைய கைகளில் ஆண்டவரை ஒப்படைக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இவர்கள் அற்புதம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த காரியங்களை நகழும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். காரணம், இவர்கள் இந்த மாதிரி அற்புதம் நடக்கிறதா, இவர் சொல்லுகிறது நடக்கிறதா, இவர் சொல்லுகிறது நமக்கு பிடித்திருக்கிறதா, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கிறதா என்கிறதை பார்ப்பார்களை தவிர கடவுளுடைய வார்த்தையா, கடவுள் இப்படி சொல்லி இருக்கிறாரா, கடவுள் இப்படி சொல்வாரா, வேதம் இப்படி சொல்லுகிறதா என்று சொல்லி சிந்திக்க மாட்டார்கள். ஆகவே ஆண்டவர் தாமே இவர்கள் அழிந்து போகும்படியாக, இவர்கள் விழுந்து நொறுங்கி போகும்படியாக இப்படிப்பட்ட இவர்கள் அற்புதம் என்று சொல்லுகிறார்களே, இந்த காரியங்களை இந்த கள்ளப்போதவர்கள் மூலமாகவே நடக்கும்படியாக, இவர்கள் சொல்லுகிற அந்த போது அது நடக்கும்படியாக ஆண்டவர் விட்டுக் கொடுக்கிறார். இது நிமித்தம் இந்த கூடுகைக்கு போன 800 பேரும் ஏற்கனவே விழுந்தவர்கள் மேலும் விழுந்து போனார்கள். காரணம், அவர்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை விட்டவர்கள். சத்தியத்தின் மேல் அன்பு இருந்திருந்தால் இந்த கூடார பண்டிகை என்கின்ற ஒரு பண்டிகைக்கு 3000 ரூபாய் கட்டி சென்றிருக்க மாட்டார்கள். ஏன் இவர்கள் செல்லுகிறார்கள்? இவர்களுடைய கூடுகையிலே போய் ஆடி பாடினால், இவர்களுடைய பேச்சை கேட்டால் மனதுக்கு இதமாக இருக்கும். இவர்களுடைய போதனை என்ன? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கும். நீங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி.
மேந்த மாதத்தில் மழை பெய்ய வேண்டுமா பெய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிற சக்தி நீங்கள் தான் என்று சொல்லுவார்கள் அல்லவா? இதே ஜஸ்டின் ஏன் இதை காட்டிலும் பயங்கரமான வெயில் அடித்த போதெல்லாம் வெயிலை குறைத்து மழை பெய்து வைத்திருக்கலாமே? இல்லை, பெய்ய வைக்க முடியாது. இன்னும் இதை காட்டிலும் பயங்கரமான வெயில் அடிக்கும். அப்பொழுதெல்லாம் ஜஸ்டின் எப்பொழுதும் மழை பெய்ய வைத்துக் கொண்டிருப்பானா? இல்லை அங்கு கூடுகைக்கு போனால் எல்லாரும் செய்ய இல்லை. கொஞ்சம் வேதத்தை திறந்து சிந்தித்து பாருங்கள். இவர்கள் கூடார பண்டிகை என்று நடத்துவது முதல் வேதத்தின்படியானதா? இல்லை. 3000 ரூபாய் கொடுத்து தங்களுக்கு இதமான பேச்சை கேட்க போனவர்கள் விழுந்து விட்டார்கள். அவர்கள் இடரை போனார்கள்.